அட என்ன பாவம் பண்ண அண்ணாமலை? இந்த அண்ணாமலை எங்கடா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கிற அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு பார்த்தா ஒன்னு 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாடே அழிஞ்சு போயிடும். நாம் அதை ஆரம்பத்திலே பேசணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டின் காரணமாகத்தான் அண்ணாமலை காலி செய்யப்பட்டார். அண்ணாமலைக்கு உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ள முரண்பாடு உண்டு. நயினார் நாகேந்திரனும் சரி, எல்முருகனும் சரி, அல்லது தமிழிசை எல்லாரும் சேர்ந்து அவரை இன்னைக்கு முடிச்சாலும் கூட இந்த தலைமை பொறுப்புல அவன் இருக்கக்கூடாது, அந்த ஆள் இருந்தால் நம்ம கூட்டணி வைக்க முடியாது, நான் ஒருபோதும் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லி காலி பண்ணது இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக பொது வழியில் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த துரோகத்தின் வரலாறை ஒரு சில நிமிடங்களில் நம் கண் முன்னால படம் பிடித்து காட்டுறாரு.